பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 41 நம்ம சபையின் அழைப்பு பகுதி 1 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ், சபையின் வெகுமதிகள். ஓகே, சபையின் அழைப்புல அழைக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன ரிவார்ட் தராரு, என்ன வெகுமதி தராரு. ஸோ அதில் வெற்றி பெற மக்களுக்கு வந்து என்ன வெகுமதி தராரு சொல்றது தான் நம்ம வந்து இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா வந்து ஒன்று ஒன்றா லிஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். அரௌண்டு 13-14 காரியங்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதலாவது, சபைக்கு பரலோக அழைப்பு வந்து தேவன் தரார் சொல்லி பார்க்குறோம். பரலோக அழைப்பு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பார்த்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே சொல்லி சொல்றாங்க. பரம அழைப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய மக்கள் இல்லை கிறிஸ்துவோடைய சபை. ஓகே, அவங்கள வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், அவரோட கூட சேர்த்து வச்சுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து சபையின் அழைப்புக்கு, சபையில் பங்கு பெறவங்களுக்கு என்ன அழைப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோக அழைப்பு. இப்போ பரலோகத்துக்கு அவங்க போகணுன்னா அவங்க இந்த மாம்சமும் ரத்தத்தோடு போக முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா போக முடியாதான். வேணா படிக்கலாம். எங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஓகே, மாம்சமும் ரத்தமும் தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது சொல்லும்போது நம்மளால இந்த மாம்சீக சரீரத்தினால நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளை வந்து கூட்டு போற சொல்லிருக்காரு. பரலோகத்துக்கு நான் வந்து கூட்டு போற சொல்றாரு. அது எங்க சொல்லியிருக்காரு? யோவான் 14ஆம் அதிகாரம் எல்லாம் வந்து 1 கொரிந்தியர்லயே பாருங்க. யோவான் போறதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் யாரு? கிறிஸ்து உடையவர்கள். ஓகே, அவரை முதலாவது விசுவாசிச்ச மக்களாகிய சபை மக்கள் என்ன பண்றாங்க, அவரோடு கூட உயிர் தள்ளுறாங்க சொல்லி பார்க்குறோம். அது ஏன் அவருடையவர்கள் சொல்லி போட்டிருக்கு, who belongs to him சொல்லி போட்டிருக்கு. நம்ம தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. சகோதரர்கள், கிறிஸ்துவின் சகோதரர்கள் சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கூட நம்ம கன்சிடர் பண்ணப்படுறோம் சொல்லி பார்க்குறோம். அவருடையவர்கள், அவர்களுக்காக தான் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தம் உடையவராக இருக்க, அவரும் மாம்சமும் ரத்தம் உடையவராக வந்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே வென்றார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ கிறிஸ்து முதல் பலனானவர் அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவருடையவர்கள் ஏற்ற வேலையில அந்த டைம் வரும்போது என்ன பண்றாங்களா, அவருடைய 2ஆம் வருகை எப்போ அவங்களும் உயிர் தள்ளுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, இவங்க வந்து எந்த சரீரத்துல உயிர் தள்ளுறாங்க நம்ம பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, அவர் வந்து அவர் வந்து மகிமையின் சரீரத்தில் இருக்காராம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மளுடைய இந்த மாம்சீக சரீரத்தை ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சரீரத்துல போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய மகிமையின் சரீரத்துல.
அப்ப பார்த்தீங்கன்னா இங்க 2 ரிவார்டு வருது. என்னதுன்னா, ஒண்ணு பரலோக அழைப்பு, இன்னொன்னு வந்து நம்ம மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போ முடியாது. அப்போ கிறிஸ்து இயேசு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரத்த அவருக்கு ஒப்பா இருக்கிற ஆவி ஆவிக்குரிய சரீரமாகிய, அது மட்டும் இல்லாம மகிமையின் சரீரம். ஓகே, குளோரியஸ் பாடி. அதுக்கு வந்து நம்மள கொண்டு போய் சேர்ப்பார் சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு முந்தின வசனம் படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சிட்டிசன்ஷிப் சொல்லி போட்டிருக்கோம். சிட்டிசன்ஷிப்னா என்னது? நம்ம இப்போ வந்து இந்திய குடி மக்கள் சொல்லி பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம். இதுவே ஆந்திரா, கர்நாடகா, இந்த இந்திய பார்டருக்குள்ள இருந்தாங்கன்னா, அதுவும் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்திய குடி உரிமை இருக்கு சொல்லி பார்க்குறோம். சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஆனா நம்மளுக்கோ பரலோக சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். ஓகே, குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கும்போது நம்ம இந்த பூமியில வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரதேசிகள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த பூமியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம எங்க போற மக்களா இருக்கோம்? ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய இந்த குடியுரிமையை நம்ம வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்காக பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களை நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானத்தப்போ நம்ம ஒப்பு கொடுத்து அந்த புதிய சிருஷ்டியை நம்ம வந்து தடுத்துக் கொள்றோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன வரும்? பரலோக குடிவாசியை நம்ம மாறுறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கேற்ற கிரியைகளை நம்ம செய்யற மக்களா இருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குடியிருப்போ சபை மக்களுக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யற மக்களுக்கு, இதெல்லாமே நம்ம போன கிளாஸ்ல நல்லா தெளிவா பார்த்திருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்க இருக்கு அழைப்பு? பரலோக அழைப்பா இருக்கு. அவங்க குடியுரிமை எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. ஏன்னா அவங்க போற இடம் எது? அவங்க வசிக்கும் இடம் எது? என்றென்றைக்கு நிச்சயமா வந்து எப்பயுமே இருக்க போற இடம் எது? பார்த்தீங்கன்னா பரலோகமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனாலதான் அவங்க குடியிருப்பு வந்து பரலோகத்தில் இருக்கு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, அங்கிருந்து ரட்சகராகி இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோமா? காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அவர் வந்து நம்ம சரீரத்தை என்ன பண்ணுவாரா? இந்த அழிவுக்குரிய சரீரம் எல்லாம் வந்து இந்த மாம்சீக சரீரத்தை மாற்றி அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாத்துறாராம். அது கூட 1 யோவான்ல சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நம்ம இருப்போம். எதுல? சரீரத்துல. அவருடைய மகிமையில நம்ம காணப்படுவோமா? அவர் வரும்போது நம்மளை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்துக்கு ஒப்பாய் அவர் எப்படி மகிமையின் சரீரத்துல இருக்காரோ, பிலிப்பியர்ல சொன்னபடிக்கு நம்ம இந்த மாம்சீக சரீரம் அவருக்கு ஒப்பான மகிமையின் சரீரமா மாற்றப்படுது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் யோவானும் சொல்றாரு. ஓகே, அது நம்ம பவுல் எழுதுனது பார்த்தோம், இங்க யோவான் சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இத இயேசு கிறிஸ்துவோட வருகையில, 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது என்ன பண்றாரு? இந்த சபை மக்களுக்கான உயிர்த்தெழுதலை வந்து கொடுக்குறாரு. இதுதான் வந்து 1 கொரிந்தியர் 15:23 பார்க்கிறோம். முதலாவது கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிர்த்தெழுந்தாரு. பின்பு அவரோட வருகையில அவருடையவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவை நிமித்தம் மரித்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். இவங்களை குறித்து தான் நம்ம எப்ரேயர்ல கூட நம்ம பார்க்கும்போது எப்ரேயர் 11 கடைசி வசனம் படிங்க. 40வது வசனம். விசேஷித்த நன்மை. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த சபையின் அழைப்புல இருக்கிற மக்களுக்கு தேவன் விசேஷமான ஒரு நன்மையை வந்து வச்சிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மிகவும் விசேஷமான ஒரு நன்மையை. ஓகே, அந்த நன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா பரலோக அழைப்பா இருக்கு. கிறிஸ்துவரனே கூட அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரம், மகிமையின் சரீரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவரை போலயே நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழுந்து அந்த மகிமையில நம்ம போய் சேருவோம் சொல்லி பார்க்குறோம். அவர் கூட இருப்போம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இது நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இங்க பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஆதியாகமம் 15 சொன்ன நம்ம படிக்கபடி 15ஆம் அதிகாரம் அதுல கடைசியில வசனங்கள் இருக்கு. அதன்படி எங்க இருந்து அந்த எகிப்து
சாரி, எகிப்தோடைய நெயில் நதி தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், உனக்கு சொந்தமாக்குவேன், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லி தான் வாக்குத்தத்தம் ஆபிரகாம் பண்ணார் சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் கொடுத்திருந்தா சொல்லி பார்க்குறோம். ஆனா சபை சொல்ற மக்களுக்கு மட்டும்தான் என்னது, பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த சபை மக்களுக்கு மட்டும் தான் வந்து போட்டிருக்க சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அவருடைய வருகையில அவருடையவர்கள் என்ன பண்றாங்களா, இயேசு கிறிஸ்து கூட்டு போறா சொல்லி பார்க்குறோம், அவரோட கூட இருக்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொன்று வசனம் கூட நம்ம படிக்கலாம். ஒன்று பேதுரு, நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான், பேதுரு 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம். அதுல இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் உற்று நோக்கு பார்த்தாங்க. யார? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். அது அவர்களை பத்தி சொல்லாதபடிக்கு அது யாரை பத்தி சொல்லியிருக்கா? அது நம்மளுக்காக சொல்லப்பட்டிருக்கா. திருப்பி அதை ஒரு வாட்டி படிங்க 10ல இருந்து. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து ம் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ம் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் ம் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் ம் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் ம் முன் அறிவித்த போது ம் இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் ம் அந்த காலத்தின் விசேஷம் என்பதையும் ஆராய்ந்தார்கள். ம் தங்கள் நிமித்தம் அல்ல, ம் நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ம் இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. என்ன சொல்றாங்க, இந்த ரட்சிப்பை குறித்து அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அது அவர்களுக்காக கொடுக்கப்படாதபடிக்கு இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கு, மெசியா பத்தியும் கிறிஸ்து பத்தியும் அதன் பின்பு வரும் மகிமை பத்தியும் பேசிட்டு இருக்கு. அங்க யார் இந்த மகிமை கொள்ள போற மக்கள் பாத்தீங்கன்னா, அந்த மெசியா மகிமை அடைந்து பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு பரிசுத்தாவி பூமிக்கு அனுப்புறாரு பாத்தீங்களா, அந்த பெந்திக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் இருக்கிற மக்கள் ஆகிய நம்மளை பத்தி தான் என்ன பண்ணிருக்கா, இங்க பேசப்பட்டிருக்கு, இது நம்மளுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி அவங்க ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓகேவா? இதை உற்று நோக்க தேவதூதர்களும் வந்து ஆசையா இருக்காங்களா, இந்த சுவிசேஷத்தை நாங்க இப்ப உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு இங்க பேதுரு வந்து என்ன பண்றாரு, இந்த விசுவாசிகளுக்கு வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். இதே விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே இன்னொரு இடத்துல வர பார்த்தோம். மத்தேயுல இயேசு கிறிஸ்துவே டைரக்டா சொல்றாரு. இந்த விஷயத்த உற்று நோக்கிறதுக்காக யாரு, தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் கூட என்ன பண்ணாங்களாம், ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து கிடைக்கல சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் வசனம், 13, 17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ம் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் ம் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் ம் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ராஜ்யத்தின் அழைப்பு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 13, அதே 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நற்செய்தி இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், சபை அழைப்பு எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சபை மக்களுக்கு, சீஷர்களுக்கு தொடங்கி இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற மக்கள், சுவிசேஷத்தை கேட்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்றவர்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மக்களுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்த ஈவன் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும், நீதிமன்றங்களா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அவங்களாம் கொடுக்கப்படாதபடிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பு சொல்றதுதான் நம்ம பாக்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துக்கு பின் வரும் மகிமை சொல்லிதான் பேதுரு சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அதனால நம்ம காதுகள் கேட்கறதுனாலயும் நம்ம கண்கள் காண்கிறதுனாலயும் பாக்கியம் உள்ளது சொல்லி போட்டிருக்கு. 16ஆம் வசனம் படிங்க. அதுலயே உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அவங்க காதுகள் கேட்கறதுனாலும் கண்கள் காண்கிறதுனாலும் பாக்கியம் உள்ளவைகள். இவர்களை அவங்க 17ஆம் வசனத்துல அவங்க தீர்க்கதரிசிகளோ நீதிமன்றங்களோ என்ன பண்ணாங்களாம், அவங்க இதை பார்க்கணும்னு நினைச்சாங்களா, கேட்கணும்னு நினைச்சாங்களா, ஆனா அவங்களுக்கோ இல்லாம போச்சு சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு கிடைக்கல இந்த வாய்ப்பு. ஓகே, ஆனா இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ சபை மக்களுக்கு அந்த அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து எப்போ தொடங்குச்சு, பெந்திக்கோஸ்தே நாள்ல இருந்து பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதுல இருந்து சபை ஆட் ஆச்சு 120 பேர்ல இருந்து அப்படியே இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்போ வருதோ அப்போ அதோட முடியுது சொல்லி பார்க்குறோம் அந்த அழைப்பு. ஸோ அந்த அழைப்புக்குள்ள இருக்கிற எல்லா சபை மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு, அவங்கள மகிமையில கொண்டு போறாரு. அவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலேயே இந்த பொல்லாத சாத்தானின் உலகத்துல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சவங்க.
அவங்களுக்கு என்ன பண்றாராம் தேவன்? அவங்கள பரலோக அழைப்புக்கு அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரம், ஓகே, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். இது நம்ம ரோமர்ல கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது ம் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாருங்க, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு தேவன் அவர்களை முன் குறித்திருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவன் சில மக்களை சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சபையின் அழைப்புக்கு அவங்க ஏற்ற காலங்களில் ஏற்ற நேரத்தில் அந்த அவங்க வந்து பிறக்கிறாங்க. பிறந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அழைப்புக்குள்ளே வராங்க. வந்து தேவன் வந்து அவங்கள ஞானஸ்தானத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து அவங்க மகிமைப்படுத்துறாரு. பரிசுத்தாவி கொடுத்து அவங்கள மகிமைப்படுத்துறாரு. ஓகே, அழைக்கிறாரு, அவங்கள நீதிமானாக்குறாரு, அப்புறம் அவங்களே மகிமைப்படுத்துறாரு. பின்பு அது ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ரேஸில் வந்து விடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஓகேவா? அதே போல் மகிமைப்படுத்திட்டார். இப்போ என்னதுன்னா ரிவார்ட்னது குமாரன் சாயலுக்கா ஒப்பாய் அவங்கள மாத்துறது தான் ரிவார்டு. மாத்துறதுன்னா நம்ம ஓடி போய் நம்மளே மாத்துறது கிடையாது. நம்ம வெற்றி பெற்றோன்னா தேவன் என்ன பண்ணுவாரா, நம்மளை உயிர் தெளிப்பி நம்மளை என்ன பண்றாரு, அவரோட கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்ம மாம்சீக சரீரத்தை இந்த அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுகிறார் சொல்லி பார்க்குறோம், அவரோட வருகையிலே சொல்லி பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு வருஷம் கூட நம்ம படிக்கலாம். எங்கன்னா 1 தெசலோனியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் படிக்கும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ம் தேவ எக்காலத்தோடும் ம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ம் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடைய கூட இருப்போம். ஓகேவா? கிறிஸ்துவரனே கூட எப்பயுமே இருப்போமா. ஓகேவா? இந்த சபையின் மக்கள் இவங்களுக்கு தான் இந்த அழைப்பு இருக்கு சொல்லி பார்க்குறோம், பரலோக அழைப்பு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்து போனோன்னா எல்லாரும் பரலோகம் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சபையின் அழைப்பு என்னன்னு சொல்லி தெரியாம இந்த அஸ்திபார போதனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பவுல் சொல்லிய போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருத்தரும் போட முடியாது சொல்லும் போது இந்த 6 போதனைகள். ஓகே, அது மட்டும் இல்லாம அதான் 6 போதனைகள் என்னது, செத்த கிரையிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு சொல்ற 6 போதனைகள் சொல்லி பார்க்குறோம், அஸ்திபார போதனைகள். இது சரியா தெரியாம தேவன் வந்து பத்தின கிளியாரிட்டி இல்லாம இயேசுதான் யாவே தேவன், அப்புறம் யாவே தேவன் தான் இயேசு சொல்லி குழப்பம் அடைகிறதும், இல்லைன்னா வந்து இஸ்ரேல் மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை, வெறும் யாவே தேவன் மட்டும் தான் இருக்காரு சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இயேசு மட்டும் தான் இருக்காரு, யாவே தேவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி குழப்பம் அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திருத்துவம் இந்த குழப்பத்தெல்லாம் நீங்கி அந்த ஆவி ஆத்மா சரீரம் சொல்றதுல நம்ம ஆத்மா சாகும். ஓகே, ஒரு மனுஷன் தான் ஒரு ஆத்மா, மனுஷன் உயிரோடு இருக்குமே தான் ஒரு ஆத்மாவா இருக்கான், இல்லைன்னா ஒரு மிருகம் உயிரோடு இருக்குமே தான் ஒரு ஆத்மாவா இருக்கு சொல்லி பார்க்குறோம். மற்றபடி தனிப்பட்ட அது மூச்சு காத்தும் சரீரம் பிரியும் இது ஆத்மா இல்லை சொல்ற இந்த கிளாரிட்டியா இருக்கட்டும், அந்த பரிசுத்தாவி எதுக்காக கொடுக்கப்பட்டது, கைகளை வைக்குதல் அது எதுக்காக கொடுக்கப்பட்டதுக்கான கிளாரிட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நரகம் பத்தின கிளாரிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, கிறிஸ்து யாரு, அவர் வந்து தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய வலது பஸ்ல இருக்கிற அந்த கர்த்தர் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணோம், அறிக்கையிடணும். அவர் வந்து யாவே தேவன் கிடையாது, அவருடைய வலது பஸ்ல இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன். ஓகே, அவர் வந்து கர்த்தரா இருக்கிறார், கர்த்தரா தேவன் உயர்த்தினார். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக யார் உயர்த்தினார், தேவன் யாவே தேவன் உயர்த்தினார், அவரை
மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுப்பினது யாரு? யாவே தேவன். ஸோ அவர் தான் வந்து மெசியா சொல்றத விசுவாசிக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தவை பெற்ற மக்கள் தான் இந்த சபையின் அழைப்புக்குள்ள வர முடியும் சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு தான் இந்த பரலோக அழைப்பு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போறாங்க. இதை தவிர்த்து கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கூப்பிடுறவங்க கிடையாது. இப்படி ஏன்னா அங்க தெளிவா கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா 7ஆம் அதிகாரத்துல மத்திய 7ஆம் அதிகாரத்துல என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறதுனால வந்து ஒருத்தரும் வர முடியாது. ஓகே, பிதாவின் சித்தம் செய்யணும். அப்போ இதெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு பேருக்கு பிதாவின் சித்தம் செய்யாம நம்மளோட சித்தம் செஞ்சாலே தப்பாயிடுது. ஏன்னா கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் பிதாவின் சித்தம் செய்ய தான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல நம்மள என்ன பண்ணணும்? பிதாவின் சித்தம் செய்யணும். அப்ப இந்த மக்கள் தான் சபையின் அழைப்புல இருக்க மக்கள் சொல்றதை நம்ம தெளிவா போன 40வது டே 40ல நம்ம தெளிவா பார்த்தோம். ஓகே, அது பார்க்கலன்னா திருப்பி போய் பாருங்க. அப்போ இந்த மக்களை தான் வந்து என்னதுன்னா இந்த பரலோக அழைப்புக்கும் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை தரதுக்கு வந்து தேவன் சித்தமுள்ளவராக இருக்காரு. அதான் குமாரனுக்கு ஒப்பான சாயல் வந்து தேவன் தரார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில வந்து எடுத்துக்கொள்ளப்படுற மக்களா இருக்காங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி சொல்லி பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஒரு லெட்டர் எழுதும் போது யாராவது வந்து பரதேசிகளுக்கு எழுதுறது சொல்லி எழுதுவாங்களா? பாத்தீங்கன்னா அந்த அளவு இவங்களுக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு கன்விக்ஷன்னா என்னது? அவங்களுக்கு வந்து நிச்சயம் இருக்கு. என்னதுன்னா நம்ம இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, நம்ம இந்த பூமிக்குரிய மக்கள் கிடையாது, நம்ம கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரு? நம்மள உலகத்துல இருந்து பிரிச்சுட்டாரு, நம்ம பரதேசி சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு? மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34, 35 படிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து. இந்த பூமி என்ன சொல்லுது? இந்த பூமியில இருக்கிற இந்த உலகத்தின் சித்தாந்தங்கள் என்ன சொல்லுது? நீ உன்னை நேசி சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாதபடிக்கு எப்பயுமே வந்து நம்மளை பத்தி தான் யோசிக்க தோணுது. எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, நான் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது சொல்லி நம்மளை பத்தியே யோசிக்கிறது தான் இந்த உலகம் என்ன பண்ணுது? எல்லாமே செய்து சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை பார்க்க யாரும் வரலையே சொல்லி அப்படிதான் நம்மளை பத்தியே தான் யோசிக்க தோணுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆனா தன்னைத்தான் வெறுத்து சொல்லும்போது அப்ப நான் என்ன பண்றேன்? என்னை பத்தி யோசிக்காதபடிக்கு பிறரை பத்தி யோசிக்கிறவங்களா நான் மாறுறேன். ஓகே, தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்ணும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லும்போது நான் மற்றவங்களை என்ன பண்ணோம்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யற மக்களாகவும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு உதவி செய்யற மக்களாகவும் நான் இருக்கணும். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வந்து தன்னெல்லாம் பார்க்காமல் அவரு நம்மளை காப்பாத்துறதுக்காக பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி செயல்பட்டாரோ அதே போல நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தின் யோசனையும் சிந்தையும் இந்த ஜீவனையும் நம்ம வந்து மறுதளிச்சு நம்ம கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? பாடுபடுகிற மக்களா இருக்கும்போது நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோமா? அந்த சபையின் அழைப்புல வந்து வெற்றி பெறுற மக்களா இருப்போம். அந்த ரிவார்டு இந்த இப்ப பாக்குற ரிவார்டை வந்து பெற்றுக்கொள்ற மக்களா இருப்போம். ஓகேவா? இதுதான் அடுத்த வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் என்ன பண்றது, நாளைக்கு நான் சொத்து சேர்க்கறது, இல்லைன்னா நாளைக்கு குறிச்சு வந்து செட்டில் ஆகுறது. இப்போ இந்தியன் ட்ரீம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அமெரிக்கன் ட்ரீம் சொல்லுவாங்க. என்னதுன்னா ஒரு நல்ல கார் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறது, நல்ல ஒரு ஏரியால, அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில இருக்கிறது, பசங்கெல்லாம் நல்லா ஒரு கான்வென்ட்ல நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிறது, அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகுறது, ரிட்டையர் ஆகிட்டு நல்லா வசதியா நல்லா இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து எல்லாரோடைய ட்ரீமா இருக்கு. அப்போ தன் ஜீவனை என்ன பண்றாங்க? அவங்க ஜீவன் மட்டும் கிடையாது, அவங்க பிள்ளைகளோட ஜீவனை கூட ரசிக்க விரும்புறாங்க. அப்படி பண்றவங்க என்ன பண்ணுவாங்களா? மெய்யான ஜீவனை இழந்து போயிடுவாங்க. லூஸ் இட் டைரக்டா சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஓகே, தன் ஜீவனை
இந்த ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவன். இந்த ஜீவனை எதுக்காக நஷ்டப்படுத்துறானா? என் சுவிசேஷ நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து இழந்து போகிறவன் அதை போகிறவன். ரட்சித்துக் கொள்ளுவான். இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். எது? மெய்யான நித்திய ஜீவனை ரட்சித்துக் கொள்வான். கிறிஸ்துவின் சபையா அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ற மக்களா இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இங்க நம்ம பார்க்குற முக்கியமான விஷயமே. அப்போ சபையின் அழைப்பு வந்து சாதாரண அழைப்பு கிடையாது. நம்ம சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்துடலாம், ஓகே, அதுதான் முடிஞ்சிச்சு சொல்றது கிடையாது. இதனாலதான் தேவனுடைய சித்தம் என்று என்னதென்று அறிந்து புரிந்து நம்ம செயல்படுற மக்களா இருக்கணும். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாரு? என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ்ட் வாழ்க்கை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 கூட நம்ம படிக்கிறோம். படிங்க அத. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இங்கே கிளியரா என்ன சொல்றாங்க? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் அறியணும். அறிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நீங்க அவர் சித்தத்துக்கு ஏற்ற கிரியை செய்ய முடியும். ஓகே, அப்படி அறியலைன்னா நம்ம செய்ய முடியாது. அப்படி நீங்க அறியும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய மாட்டோம், இந்த உலகத்துல இருக்க மக்கள் மாதிரியே வாழ மாட்டோம். அதனாலதான் என்னது, நம்ம பரதேசியா வரும். ஓகே, ஏன்னா நம்ம அழைப்பு பரலோகத்தில் உள்ளது சொல்லி பார்க்குறோம். அதுல என்னென்னலாம் நான் மாற்றம் அடையும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் மாற்றம் அடையும் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பொக்கிஷங்களை வந்து பேங்க்ல சேர்த்து வைக்கிறது, நம்ம டெபாசிட் பண்றது, அந்த மாதிரி பண்றது காட்டிலும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஓகே, 19ஆம் வசனம், 19, 20, 21 படிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன சொல்றாங்க? எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். ஓகே, அது அங்க என்ன ஆகுமா? புழு பூச்சி திருடன் கண்ணமிட்டு திருடுவான். ஓகே, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்துல எப்படி நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைய குறிச்சு நம்ம கவலைப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமிக்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். மார்க் 8:35 என்ன பார்த்தோம்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி, இல்லைன்னா வந்து தன் ஜீவனை இழக்கிறவன், இந்த பூமியில இழக்கிறவன். ஓகே, நாளைய குறிச்சு எதிர்காலத்தை குறிச்சு கவலைப்படாதபடிக்கு தேவன் கையில ஒப்பு கிடைச்சிடும். ஓகே, தேவன் பார்த்துக்கொள்வார் சொல்லிட்டு நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நம்ம சாட்சியா இருக்கிற மக்களா இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த மெய்யான ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அதே நேரத்துல பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கிறோம். அப்போ நம்ம பொக்கிஷங்கள் எங்கே இருக்கோ, ஏன்னா நம்ம பரலோக குடிவாசி. பரலோக குடிவாசினா நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கணும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போறோம்னா நம்மளுடைய யோசனை, சிந்தை, எண்ணங்கள் எல்லாமே என்ன இருக்கும்? அதுக்கான காரியங்கள் எல்லாமே நம்ம இருதயம் எல்லாமே பரலோகத்துக்குரியதா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் இங்க சொல்ல வர கிறிஸ்தன் அந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஆரம்பத்திலே அவரோட பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா சொல்லிட்டார். ஓகே, இங்க பூமியில வந்து நீங்க பொக்கிஷத்தை வைக்காதீங்க, ஏன்னா நீங்க எந்த மக்கள்? பரலோக அழைப்புக்கு அழைக்கப்பட்ட மக்கள். ஓகே, அங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க? தயாரா இருங்க. எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கோங்க சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னமே சொல்லிட்டார். அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களை என்ன பண்றேன்? கூட்டு போறேன். வேணா படிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து
உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாத்தீங்களா? இதான் 2ஆம் வருகை. இயேசு கிறிஸ்து எதுக்காக 2ஆம் வருகை வராரு? ஒண்ணு, இந்த பூமியை வந்து அழிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாராம்? சபையை வந்து எடுத்துக்கொள்றாராம். சபை மக்களை வந்து என்ன பண்றாராம்? எடுத்துக்கொண்டு போராட சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24. ஸோ இவ்விதமா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? என்றென்றைக்கும் சபை மக்களை வந்து அவரோடு கூட வச்சுக்கிறாரு. அதுக்காக அவங்களுக்காக என்ன பண்றாரு? ஸ்பெஷலான ஒரு இடத்த வர ஆயத்தப்படுத்துறாரு. இங்க மத்தேயு 24 30ல இருந்து படிங்க. 30 31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கூட்டி சேர்த்து அந்த அழைப்புக்குள்ள போறாங்கன்னு சொல்லி சபையின் அழைப்புக்குள்ள போறாங்க. இவங்க தான் வந்து கன்னிகைகள். இவங்க தான் வந்து கிறிஸ்துவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்கள். தேவன் இவங்கள தான் வந்து செலக்ட் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பரம அழைப்பு அவங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரத்தை கொடுக்குறாங்க சொல்லி பார்க்குறோம். அதோட முடிஞ்சிச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கான சரீரத்தை பத்தி இன்னும் தெளிவா வந்து பவுல் வந்து எங்க எழுதியிருக்காருன்னா 1 கொரிந்தியர் 15 எழுதியிருக்காரு. அது வேணா பார்க்கலாம், என்ன எப்படிப்பட்ட சரீரம் சொல்லிட்டு. அதுல 50வது வசனம் படிங்க. 50, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. அது சொல்லிட்ட பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஆமா, அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது. பாருங்க, சரீரமே எப்படிப்பட்ட சரீரமா? அழிவுள்ள சரீரம் இந்த மாம்சிக சரீரம். ஓகே, அழியாமை சொல்லும்போது அழிக்கவே முடியாத ஒரு சரீரத்தை வந்து தேவன் என்ன பண்றாராம்? இந்த சபைகளுக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். அதான் மகிமையின் சரீரம். இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல இருக்காருன்னா அழியாத சரீரம், அழியாமை உள்ள சரீரத்துல. அதனாலதான் இதோ மரித்தேன், சதா காலமும் என்ன பண்றேன்? உயிரோடு இருக்கிறேன். இனிமேட்டு மரணமே கிடையாது. அதுதான் அழியாத சரீரம். இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல இருக்காரோ மகிமையின் சரீரத்துல, அந்த சரீரத்துல நம்ம போகிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, 51 அப்படியே படிங்க. 51 52. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஓகே, லாஸ்ட் ட்ரம்பட் சொல்றது 7வது எக்காலம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வெளிப்படுத்தல் 11 15ல. ஓகே, பூமிக்குரிய ராஜ்யம் கிறிஸ்துக்குரிய ராஜ்யமா மாறிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்மளுடைய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறிடுது சொல்லி பார்க்குறோம். 11 15ல இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா மரித்தோர் அழிவில்லாதவர்களா எதிர்ப்பாக நம்மளும் என்ன பண்ணுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். இதெல்லாம் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 16 17ல படிச்சோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்த வசனம் படிங்க. 53. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா அழிவுள்ளது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் சொல்லி போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இங்க 2 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது கிரேக்கத்துல நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 15 54. சொல்றாங்க பாத்தீங்கன்னா பெரிஷபிள் இன்டு இம்பெரிஷபிள். இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா அர்த்த ரஷ்யா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்கரப்டபிள். அதை வந்து கரப்டே பண்ண முடியாதான். இல்லைன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள், அதை அழிக்கவே முடியாதான். ஓகே, இன்கரப்டபிள் இன்டிஸ்ட்ரக்டபிள். அவ பாத்தீங்கன்னா அதை உடச்சி நொறுக்கவே எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட சரீரத்தை என்ன பண்றாரு? தேவன் சபைக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். அதே போல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் மார்டல் வித் இம்மார்டாலிட்டி. ஓகே, ஆக்சுவலா இந்த பெரிஷபிள் வித் இம்பெரிஷபிள் சொல்றது வந்து மொத்தம் 8 வாட்டி கிட்ட யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அக்கரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 வாட்டி இருக்கு. ஓகே, இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம பார்ப்போம், அது என்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்த வார்த்தையாகிய சாவுக்கு ஏதுவான இது சாகாமியம் சொல்லி போட்டிருக்கு. அது இங்க பார்க்கலாம்.
சாவுக்கு ஏதுவான இது சாகாமியம். ஸோ வந்து அர்த்தநாஷியா சொல்ற வார்த்தை இது வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி தான் அக்கறை இருக்கு. ஓகே, 3 வாட்டி இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து 53, 54 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் 1 தீமோத்தேயு 6:16 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னப்பா 1 தீமோத்தேயு 6:16 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? இதுக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டினா ஃப்ரீடம் ஃப்ரம் டெத், மரணமே இல்லையா. ஓகே, டெத்லெஸ்னஸ், ஓகே, வித்தவுட் டெத் சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட சரீரம், இம்மார்டல் சரீரம், ஓகே, அழிக்க முடியாத ஒரு சரீரத்தை வந்து தேவன் என்ன பண்றாராம், தராராம். இந்த சரீரம் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும் தான் இருந்துதான். வேணா படிங்க 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும். இங்க பாத்தீங்களா, ஒருவராய் சாகாமை உள்ளவர், who alone is immortal. ஸோ அந்த சரீரத்தை கிறிஸ்துக்கு தந்திருக்காரு. அதே போல சபையாக்கிய நம்மளுக்கும் தேவன் என்ன பண்றாரு, தரார் சொல்லி பார்க்கிறோம். அழிக்க முடியாத, அதை கரெக்ட் பண்ண முடியாத, அதை வந்து என்ன எதுவுமே பண்ண முடியாது சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்தை வந்து தேவன் தரார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் வந்து சபையின் அழைப்புல வந்து வெற்றி பெறுற மக்களுக்கு வந்து நம்ம பரலோக அழைப்புன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய மகிமையின் சரீரத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த மகிமையின் சரீரத்தோட தன்மை என்னன்னு தான் இப்ப பார்த்தோம். என்ன தன்மை? அது சாகாமை உள்ள சரீரமா இருக்கு, அழிக்க முடியாத சரீரமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். மரணமே இல்லாத, நேரிடா வரவே முடியாது அதால. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தான் தேவன் வந்து என்ன பண்றாரு, இந்த சபையின் அழைப்புல இருக்கிற மக்களுக்கு வந்து தரார் சொல்லி பார்க்குறோம். இப்ப நம்ம சரீரத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? அதோட கூட நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த இதுல இம்பெரிஷபிள் சொல்லி போட்டிருக்கு. இந்த சபையின் அழைப்புல இருக்க மக்களுக்கு ரோமர் 2:7 படிக்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோ இதுவும் பாத்தீங்கன்னா சபையின் அழைப்புல இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை சொல்லி பார்க்கிறோம். என்னதுன்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறவர்களுக்கு. ஓகே, நற்கிரியை சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை செய்யற மக்களுக்கு. ஓகே, கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் நம்ம சாட்சியா உலகத்துல மக்களுக்கு அறிவிக்கிறவங்களுக்கு, தைரியமா வெக்கப்படாதபடிக்கு அறிவிக்கிறவங்களுக்கு என்ன பண்றாராம், அவங்க என்ன பெற்றுக்கொள்றாங்க, மகிமை, கனம், அழியாமை சொல்லி பார்க்கிறோம். இந்த அழியாமை தான் நம்ம என்ன பார்த்தோம், இம்பெரிஷபிள். ஓகே, கரெக்ட் ஆக முடியாதது, அழிக்க முடியாதது, அப்படிப்பட்ட ஒரு சரீரம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது கொடுக்குறாராம். அதே கூட என்ன பண்றாராம், நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் நீடித்த நாட்களை வாழ்வாங்க சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் இதுல மகிமையும் கனமும் சொல்லி வருது. மகிமை கனம்னா என்னது, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது. இது மகிமை கனம் சொல்லும்போது இந்த வார்த்தையை நான் வந்து இங்க போடுறேன், க்ளோரி அண்ட் ஹானர். ஓகே, க்ளோரி அண்ட் ஹானர் போடும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வசனம் வருது. ஓகே, ஹானரு இதெல்லாம் இருக்கு, டேனியல்ல பழைய ஏற்பாடுல இருக்கு. ஓகே, சங்கீதம் சங்கீதம் 8:5. அது வாங்க, அங்க என்ன போட்டிருக்கு நம்ம படிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ மகிமையும் கனமும்னா என்னது, அவனை ராஜாவாக முடிசூட்டினார் சொல்லி பார்க்கிறோம். முடிசூட்டுறதுனா கிரவுண்ட்னா என்னது, ஒரு கிரவுன் தலையில ஒரு கிரீனை வைக்கிறதுனா என்னது, ராஜாவாக முடிசூட்டுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவங்க ராஜாவாகும் போது என்ன வராங்களாம், அவங்க ஆளுகை, எல்லாத்தையும் அவங்க ஆளுகை பண்றவங்களா இருக்காங்களா, எல்லாமே அவங்களோட பாதத்துக்கு கீழே இருக்கா. ஓகே, அது பாத்தீங்கன்னா அடுத்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். என்னதுன்னா, யூ மேட் them rulers over the works of your hand, you put everything under his feet. இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆதாம ஆரம்பத்துல தேவன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு பேருக்கு 6 நாள்ல கடைசியில மனுஷனை படைச்சிட்டு பழுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள். ஓகே, எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் படிங்க. 7-8 படிங்க. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும்,
ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யாருக்கு? ஆதாம்க்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலே இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இவ்விதமாய் மனுஷங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னதுன்னா, அவங்க ஆவிக்குறி சரீரத்துல இருக்காங்க, மனிதங்க மாம்சீக சரீரத்துல இருக்காங்க. அதனாலதான் தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக தான் என்ன பண்ணாராம், ஆதாம வந்து உண்டாக்குனார் சொல்லி பார்க்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் வந்து முடிசூட்டினார். அப்போ மகிமையும் கனம் வந்தாலே என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுகை, ஓகே, ஒரு கிங்ஷிப் சொல்லி பார்க்கிறோம். இதை வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர்ல நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்கள் தான். ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம். அவர் வந்து நம்மளுக்கு ஆதாம் இழந்து போன ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மகிமையும் கனமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஆனா இந்த மகிமையும் கனமும் இந்த உலகத்தை ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரத்தை தேவன் வந்து ஆரம்பத்துல ஆதாம் கொடுத்திருந்தாரு. அந்த மகிமையும் கனத்தையும் யார் பெற்றுக்கொண்டா சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பெற்றுக்கொண்டான். அப்ப பிசாசு கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை அவங்க கிட்ட இருந்து விலக்கி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு, அந்த மகிமையும் கனத்தையும் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிங்க 9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு ஆதாம் போலயே இணையா தேவதூதர்கள் கட்டும் சற்று சிறியவராக்கப்பட்டுனா என்னது, மனுஷனை போலயே ஆதாம் போலயே வந்தாரு. வந்து மரணத்தை உத்திரித்தது நிமித்தம், அவர் மரித்து அவர் வெற்றி பெற்றது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சாத்தான மேற்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். சாத்தான வெற்றி சிறந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை வென்று மரணத்தின் அடிமையில தினத்துல இருக்கிற மக்களை விடுதலை பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். கீழே இருக்கிற 14ஆம் வசனத்துல இருந்து அப்படியே இருக்கு அதை பத்தி. ஆனா என்ன பண்றாரு, அந்த ராஜ்யம், ஓகே, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டார் சொன்னதெல்லாம் வெற்றி பெற்றார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தேவன் என்ன பண்றாரு, இந்த கிரீடத்தை கொடுத்துட்டார் சொல்லி பார்க்கிறோம், ஆளுகை தன்மையை. இது இதோட நிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, மகிமையும் கனத்தையும் சொல்லும்போது வேணா படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 வரைக்கும் படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யார் கொடுத்தா? யாவே தேவன், பிதாவாகிய தேவன், யாவே தேவன். அவர் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கொடுக்குறாராம். பிதா கர்த்தது யாரு, இயேசு சொல்ற அந்த கனத்தை மகிமைய எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். இயேசுதான் கர்த்தர், மாஸ்டர் சொல்லி அறிக்கையிடும்படிக்கு. அதே நேரத்துல வானோர் சொல்லும்போது வானத்துல இருக்க தூதர்களா இருக்கட்டும், பூமியில இருக்க மக்களா இருக்கட்டும், ஓகே, பூமியின் கீழானோர் சொல்லும்போது மரித்தவர்கள், ஓகே, அவங்க திருப்பி உயிரோட வருவாங்க, உயிர் தெழுவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். ஓகே, அவர் மூலமா தான் வந்து என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. இல்லைன்னா அவர் தான் வந்து கிறிஸ்து, அவர் தான் சாரி கிறிஸ்து கிடையாது, அவர் தான் ஆண்டவர் சொல்றத எல்லா நாவுகளும் என்ன பண்ணுமா, அறிக்கையிடும் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நாமத்தை வந்து தேவன் வந்து கிறிஸ்து இயேசு கொடுத்துருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மகிமை, ஓகே, அந்த மகிமை கணம் வந்து கிறிஸ்து கொடுத்துருக்கா சொல்லி பார்க்கிறோம். இந்த ஹானர் நாட் ஜஸ்ட் ஆதாம் கிட்ட இருந்த அந்த மகிமை மட்டும் கிடையாது, படிக்கு தேவ தூதர்களுக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, தேவன் வந்து மகிமை கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வானத்துல இருக்க மக்களா இருக்கட்டும், பூமியில இருக்க மக்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுமா, கிறிஸ்து இயேசுக்கு வந்து பணியணும். மக்கள் சொல்லும்போது வானத்துல இருக்க மக்கள் சொல்லும்போது ஏஞ்சல்ஸ், ஓகே, அவங்க எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துக்கு பணிந்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, அப்படியே நிறுத்தாதபடிக்கு இந்த பிள்ளைகளாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, அவங்க யாரு, அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளா, அவங்கள வந்து மகிமையில கொண்டு வராராம். வேணா படிங்க, அது 10ஆம் வசனம், அதுலயே எபிரேயர் 2:10.
அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் ம் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. தேவன் என்ன பண்றாராம்? தம்முடைய பிள்ளைகளை சொல்லும்போது சபையை மகிமையில் கொண்டு வரணுமா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதே மகிமைக்கு யாரை கொண்டு வரணுமா? இந்த பிள்ளைகளை கொண்டு வரணுமா. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மகிமையினாலும் கனத்தினாலும் இதான் நம்ம எங்க படிக்கிறோம்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம தான் படிச்சோம். அங்க அங்க எதை பத்தி பார்த்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7. ஓகே, கனமும் மகிமையும். ஓகே, மகிமையும் கனமும் 7ஆம் வசனம். ஓகே, தேடுகிறவர்களுக்கு. ஸோ அந்த மகிமையில என்ன பண்றாராம்? தேவன் நம்மளே கொண்டு போய் சேர்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். எப்படி நம்மளுக்கு வந்து அழியாத சரீரத்தை கொடுத்தாரோ அதே போல இந்த ராஜா ரீக ஆசிரிய கூட்டமா ஒரு ராஜா போல கிறிஸ்துவனே கூட இருக்கிற மக்களா நம்மளை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு அவரோட சரீரமாய், ஓகே, கிறிஸ்துவின் சரீரம் அவர் தலையா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்னது? 2 பேரும் ஒரே சரீரம் சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகிமைக்கு நம்மளை கொண்டு போறாராம். அப்ப மகிமைனா அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் என்னது? சீட் என்னது? சிங்காசனம். ஓகே, அப்ப ராஜானா எங்க வந்திருப்பாங்க? சிங்காசனத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளே என்ன பண்றாரு? அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கிறாராம். ஓகேவா? படிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு ம் என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, என்னுடைய கூட என்ன பண்றாரா? என்னுடைய சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு நான் அருள் செய்யறேன். நான் எப்படி என் பிதா சித்தத்தை செஞ்சு பிதாவினுடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்துருக்கிறது போல ஏன் வெற்றி பெறவன், ஓகே, ஜெயங்கொள்ளர் என்னவனோ அவனுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்? சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு, என்னோட சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அருள் செய்வேன் சொல்லும்போது என்ன வராங்க? ராஜா தான் கோருவாங்க சிங்காசனத்துல. ஓகே, அந்த ராஜாவாகவே மகிமையில தேவன் என்ன பண்றாரு? பிள்ளைகளை கொண்டு வரும்படிக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? உபத்திரத்தினால் கொண்டு வருவது அவருக்கு நலமா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி மகிமையில கொண்டு வர மக்கள் யார்? என்னது? மகிமையும் கனமும் பெற்ற மக்கள் யாரு? முடிசூட்டப்பட்ட மக்கள் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாக்கள். ஸோ நம்மள ராஜாக்களா தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கூடயே என்ன பண்றாரு? உட்கார வைக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரோ அதே போல நம்மளும் போய் உட்கார்றோமா அந்த சிங்காசனத்துல. அப்போ ராஜாவா உட்கார்றதுக்கான அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இது யாருக்கு கொடுத்திருக்காரு? 22 படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். இது காது இருந்தா கேளுங்க சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு பரலோக அழைப்பு மட்டும் கிடையாது, கிறிஸ்துவின் மகிமையின் சரீரம் மட்டும் கிடையாது. அது வந்து அழியாமை சாகாமை உள்ள தேவனுக்கு இருந்த அந்த ஒரே சரீரத்தை தேவன் என்ன பண்றாரு? கிறிஸ்து கொடுக்குறாரு, அதே கூட சபைக்கும் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்மள என்ன பண்றாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுறா சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியை ஆளுகை செய்யறது மட்டும் கிடையாது, இந்த அண்ட சராசரத்தை யூனிவர்சிட்டியை ஆளுகை செய்யறதுக்கான அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நம்மளும் உட்கார்றதுக்கான கிறிஸ்து வந்திருக்காரு. கிறிஸ்து கூடயே நம்மளும் உட்கார்றதுக்கான கனத்தையும் மகிமையும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரா? தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப எத்தனை விஷயங்கள் பாருங்க. அப்படி நம்ம அந்த மகிமையில போயிட்டோம்னா அப்ப நம்மளுக்கான அதிகாரம் என்னது? அதிகாரம்னா எப்படிப்பட்ட அதிகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளால் தேவ தூதர்கள் கூட என்ன பண்ண முடியுமா? நியாயத்திருக்க முடியுமா? தேவ தூதர்களுக்கு மேல என்ன அந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா, தேவ தூதர்களை நியாயத்திற்கிறதுக்கான அதிகாரம் கூட என்ன ஆயிடுச்சு? ஏன்னா அதுக்கு மேல போயிட்டோம், அவங்களுக்கு மேல போயிட்டோம். ஓகே, போனதுனால அதெல்லாம் கிடைக்குது சொல்லி பார்க்கிறோம். இத பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவ தூதர்களை நீங்க நியாயம் தீர்ப்பீங்க சொல்லி அறிகிறீர்களா? அறிய மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு சொல்லி பவுல் கேட்கிறாரு. சோ அப்படிப்பட்ட மகிமையின் அந்த மகிமையும் கனமும் பெற்று ஒரு ராஜாக்களாக நம்ம அண்ட சராசரத்தை ஆளுகை செய்யறதுக்கான ஒரு அழைப்பு. அதான் இது வந்து தேவ தூதர்களே உத்து நோக்க ஆசையா இருக்கிறாங்க சபையின் அழைப்பை பார்க்கறதுக்கு. அப்ப இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ். இன்னெல்லாம் தேவன் வந்து தராரு சொல்லி பார்க்கிறோம். ஒன்னா லிஸ்ட் பார்க்கிறோம். ஓகே, இது மட்டும் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் நம்ம பார்த்தோம். என்றைக்கும் வாழ்றது, அழியாம இருந்தாலே என்ன இருக்கு?
என்றென்றைக்கு நித்திய ஜீவன். ஓகே, அழியாமை சொல்றது ஒருத்தங்களை அழிக்க முடியாது. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, நித்தியமா வாழ்றதுக்கான ஒரு காரியங்கள் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சபை மக்களை வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் சொல்லி சொல்றாரு. ஓகே, தன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள் சொல்லி சொல்றாரு. அப்ப குமாரர்கள் குமாரத்திகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, சொத்துல வந்து பங்கு இருக்கு. இப்ப இப்ப வந்து எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ், சென்னையில வந்து ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கு, ஒரு ஒரு கிரவுண்ட்ல வீடு இருக்கு. ஓகே, அண்ணா நகர்ல வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து ஒரு 5 கோடிக்கு போற ஒரு விலையா இருக்கு. ஓகே, அப்புறம் கார் இருக்கு, வீடு இருக்கு. இப்போ வந்து அந்த அம்மா அப்பா வந்து ஒரு 2 பேரை அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்த பசங்களுக்கு வந்து இப்ப 4 பேர் ஆயிட்டாங்க குடும்பத்துல. ஓகேவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஷேரை பிரிக்கிறாங்க. அந்த வீட்டை வந்து ஒரு கிரவுண்ட் வீட்டை வந்து 4 பிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட், 600 1200 2400 ஸ்கொயர் ஃபீட். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சு நீங்க 4 பேர் எடுத்துக்கோங்கப்பா சொல்லி சொல்றாங்க. இது அவங்க பசங்க ஒத்துப்பாங்களா? பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க, திடீர்னு சொத்து பிரிச்சிங்க, திடீர்னு கொடுத்தீங்க, இதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு இது விருப்பம் கிடையாது சொல்லிட்டு அதுக்காக பயங்கரமா சண்டை போடுவாங்க, போராடுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஓகே, திடீர்னு வந்துட்டாங்க உள்ள. ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவு கூட எப்பயில இருந்தே இருக்காரு, ஆரம்பத்துல இருந்தே. ஓகே, பிதா கூட இருக்காரு. அதே நேரத்துல அவர் அவர் வந்து தூதர்கள் கூட நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட வந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்து கூட. ஆனா இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம், சாரி அந்த 30 வருஷம், அதுக்கப்புறம் 3.5 வருஷம். ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த சீஷர்களோட அப்போஸ்தலர்களோட இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். மற்றபடிக்கு இந்த 2000 வருஷம் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பரிந்து பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இந்த மக்களுக்காக என்னதுன்னா இவங்கள வந்து தேவன் என்ன பண்றாரு, முன்குறித்து இவங்களுக்காக தன்னுடைய சொத்துல என்ன பண்றாரு, சுதந்திர விதத்துல பங்கு உள்ளவங்களா நம்மளை மாத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பிதா சித்தமுள்ளவரா இருக்காரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, உமக்கு சித்தமா இருக்கா, நான் அது கீழ்ப்படியேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதுக்கு முழுவதா தன்னை ஒப்பு கொடுக்குறா சொல்லி பாக்குறோம். தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இவங்க யார், எனக்கு எனக்கு சகோதரர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட பிரதர்ஸ் சொல்லி சொல்றாரு. ஓகே, தேவனுக்கு இவங்க பிள்ளைகளா இருந்தாங்க, இவங்க யார், எனக்கு சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் கூட படிச்சோம். எங்கன்னா ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம். படிங்க அத. ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சோ தன் என்ன சொல்றாரு, திருப்பி படிங்க ஒரு வாட்டி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள், அநேக சகோதரருக்குள்ளே. சகோதரருக்குள்ளேனா என்னது, இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள். சகோதரருக்குள்ளே முதல் பேரானவரா இருக்கணுமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ன் சகோதரர்கள்ல இருக்கும்படிக்கு என்ன பண்ணாரா, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனை போலயே என்ன பண்றாரா, அவரை மக்களை வந்து கொண்டு வராரு சொல்லி பாக்குறோம். ஓகே, மகிமை சரீரத்துல வந்து கொண்டு வந்து முன் குறிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் முன் குறிக்கிறாரு, அவங்கள மகிமை சரீரத்துல கொண்டு வராரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ இதே விஷயத்த நம்ம எபிரேயத்துல கூட நம்ம பார்த்தோம். ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம இப்பதான் படிச்சோம். எங்கன்னா 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவர் கேட்டதா இருக்கிறது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, தம்முடைய குமாரர்களை ஓகே மகிமையில் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை வந்து என்ன பண்றது, ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து, அது வந்து தேவனுக்கு வந்து ஏற்றதா இருந்தது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா குமாரர்கள்
தேவனுடைய குமாரர்களா இருக்காங்களாம், அவங்கள கொண்டு வரணும், எங்க மகிமைக்கு கொண்டு வரணுமா. அது கிறிஸ்துக்கு வந்து ஏற்றதா இருந்தது சொல்லி பாக்குறோம். சாரி, கிறிஸ்துவ வந்து உபத்திரவத்தின் நாள் கொண்டு வருவது பிதாக்கு ஏற்றதா இருந்து சொல்லி பாக்குறோம். அடுத்து 11ஆம் வசனம் படிங்க. எப்படி எனில் ம் பரிசுத்தம் செய்கிறவரும் ம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய ம் யாவரும் ம். ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்யறவர் யாரு? கிறிஸ்து இயேசு. பரிசுத்தம் செய்யப்படுறவங்க யாரு? கூட இருக்கிற சகோதரர்களாகிய சபை சொல்லி பாக்குறோம். ரெண்டு பேரும் பிதாவாகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா இது நிமித்தம் ம். அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் விற்கப்படாமல் so Jesus is not ashamed to call them brothers and sisters. பாத்தீங்கன்னா, ஏன்னா தேவன் இவங்களை வந்து குமாரர்கள் சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இவங்க யார் எனக்கு? தேவன் இவங்களை வந்து தத்தெடுத்துட்டாரு. யார் இவங்க எனக்கு? பாத்தீங்கன்னா, இவங்க என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அவர் வந்து வெக்கப்படல சொல்லி பாக்குறோம். அதனால என்ன சொல்றாரு? இவர்களுக்கு நான் உமது நாமத்தை தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் படிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து ம் சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் ம் நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்றும். போதும். பாத்தீங்கன்னா, நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஏன்னா தேவனை நான் முழுமையா நம்புறேன். ஓகே, அவர் சொல்ற சித்தத்தை தான் நான் செய்வேன். அப்ப அவருக்கு விருப்பம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு சொல்லும்போது, பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்க யார் எனக்கு? சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உமது நாமத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பிதா அவருடைய பிள்ளைகள்னா என்னது? அவருடையவர்கள், பிதாவுடையவர்களை வந்து தேவன் என்ன பண்றாரு? குமாரன் இடத்தை கொடுக்குறாரு. குமாரன் என்ன பண்றாரு? அந்த எல்லாவித அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலையும் என்ன பண்றாரு? பிதா பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவர் எதுக்கு இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் சொல்றதையும் இவங்களுக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி பாக்குறோம். யாருக்கு? இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய எல்லாம் அடாப்ட் பண்ணப்பட்ட, ஓகே, தத்தெடுக்கப்பட்ட இந்த சபை மக்களுக்கு வந்து சபையாகிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிங்க, யோவான் 17:6. நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த ம் மனுஷருக்கு ம் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ம் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். ம் அவர்களை எனக்கு தந்தே. ம் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ம் அடுத்த வசனம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ம் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நீதான்ப்பா. இவங்க நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்க? என்னை விசுவாசிக்கிறாங்க. நீங்க உம்முடைய பசங்க இப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் கத்து வந்துட்டேன் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவங்களுக்காக வேண்டிக் கொள்றாரு சொல்லி போகிறோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மட்டும் வேண்டிக் கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய சுவிசேஷத்தை கேட்கிற, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற நம்மளுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வேண்டியிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 20ஆம் வசனம் படிங்க. அதுலயே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி பார்க்கும்போது சீஷர்களாகி அவங்க மட்டும் வந்து கிறிஸ்துவின் சகோதரர்கள் கிடையாது, அநேக மக்கள் சொல்லி போட்டிருக்கு. எங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அநேக பிள்ளைகள் சொல்லி போட்டிருக்கு. அவ பாத்தீங்கன்னா, அதை கேட்கிற மக்கள், சபைக்குள்ள அந்த அழைப்புக்குள்ள வர மக்கள் எல்லாருமே யாரு? தேவனோட பிள்ளைகளா இருக்காங்க. அதனாலதான் எபேசியர்ல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அதே முன்குறித்தல் வந்து இந்த புத்திர சுவீகாரத்துக்கு போட்டிருக்கு. ஏன்னா படிங்க, எபிசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் 4 படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டாரா? சுவீகார புத்திரராக நம்மள என்ன பண்ணிட்டார்? முன்குறிச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். சுவீகார புத்திரம்னா என்னது? அடாப்டேஷன் டு சன்ஷிப். தேவன் நம்மள வந்து தத்தெடுத்துட்டார். எதுக்கு? பிள்ளைகளா எடுத்திருக்காரு. அதுக்கான டைரக்டான வசனம் இதுதான் முன்குறித்தல். இந்த முன்குறித்த மக்களை தான் என்ன பண்றாரு? தேவன் சபைக்கான அழைப்புல அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை தான் வந்து அந்த மகிமை பட்டிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவி கொடுத்து இவங்களை தான் இந்த ஓட்டத்துல வந்து நிக்க வச்சிருக்கிறார். இவங்க தான் வந்து கடைசியில நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ற மக்களா இருக்கணும். காத்துக்கொண்டாங்கன்னா என்ன பண்றாங்க, இவங்க மகிமையில வந்து கிறிஸ்துவனை கூட சேர்க்கப்படுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த மகிமையை அடைவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மகிமை அடையிறதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இவங்க யார், இவங்க தேவனுடைய புத்திரர்கள். ஓகே, இது எப்படி பண்ணாங்க, கிறிஸ்து இயேசு மூலமா வந்து இவங்க என்ன ஆனாங்க, புத்திரர் ஆனாங்க சொல்லி பார்க்கிறோம். இது தேவன் ஏற்கனவே முன்குறித்தவங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசி என்ன பண்றாங்க, புத்திரர் ஆவறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இது கூட நீங்க படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். என்ன பண்ணாங்களாம், இவங்க தேவனாலே பிறந்த மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, தேவனுடைய குமாரனை விசுவாசிச்சு இந்த சபையின் அழைப்பு இந்த பர்டிகுலர் டைம்குள்ள வந்து உள்ள என்டர் ஆயிட்டு கிறிஸ்துவோட பின்னாடி பின்பற்ற மக்கள், ஃபாலோ பண்ணிட்டு வர மக்கள், அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய பிள்ளைகளா மாறுறதுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இவங்க தான் வந்து அடாப்டட் சன்ஸ், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அடாப்டட் சன்ஸ் ஒளி போட்டிருக்கு, புத்திர ஸ்வீகாரம் பெற்ற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். இவங்களை பத்தி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேயே வந்து தெளிவா போட்டிருக்கு. ரோமர் 8ல பார்க்கலாம். ரோமர் 8 எங்கன்னா 14 இருந்து படிங்க. 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஓகே, அடுத்த வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். வெயிட் இங்க என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து அப்பா பிதாவே சொல்ற அளவுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை என்ன பண்றாராம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கா சொல்லி போறோம். எப்படி, நம்ம இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்டதுனால நம்ம என்ன ஆயிட்டோம், புத்திரர்கள் ஆயிட்டோம். இது தேவனுடைய முன்குறித்தல். ஓகே, பிதா ஒருத்தனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் சொல்லும்போது தேவனால் அனுப்பப்பட்டவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்களா, அவர்கள் உம்முடையவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர், அவர்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் உண்மை சொன்ன, இவங்க ஏத்துக்கிட்டாங்க. சொல்லும்போது என்ன ஆயிட்டாங்க, உண்மையான புத்திரர்களா உள்ள வந்துட்டாங்க, ஞானசனம் பெற்றாங்க. பரிசுத்தாவியினால் ஞானசனம் பெற்று சபை நாளை பெந்தெகோஸ்து தொடங்குது சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை வரைக்கும் இருக்கிற அந்த டைம் ஃப்ரேம்ல இந்த மக்கள், ஓகே, புத்திரர்கள் என்ன பண்றாங்க, சேர்க்கப்படுறாங்க சபையில. சபை தான் புத்திரர்கள் சொல்லி பார்க்கிறோம். சேர்க்கப்பட்டு கிறிஸ்து வருகையில என்ன பண்றாங்களா, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். அவரோட கூட மகிமையில இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஆளுகை செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம் என்றென்றைக்கும். ஓகேவா, இவங்களை பத்தி தான் என்னதுன்னா ஆளுகை நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவன்னு சேர்ந்து இந்த சபை மக்கள் என்ன பண்றாங்களா, ஆளுகை செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். இது எங்க படிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நம்ம திரும்ப புத்திர சுவீகாரத்துக்கு வரலாம். அந்த ஆளுகை போயிட்டு நம்ம இங்க வந்துடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகே, 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லி போட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்களாம், சிங்காசனங்களை நான் பார்க்கிறேன். சிங்காசனங்கள்னா என்ன, த்ரோன்ஸ். ஒரு த்ரோன் கிடையாது, த்ரோன்ஸ். ஓகே, அது மேல உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்களா, நியாய தீர்ப்பின் அதிகாரம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்துவ கூட என்ன பண்றாங்களா இவங்க உட்கார்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அவர் கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் எப்படி என் பிதாவை சித்தம் செய்து தேவனுடைய வலது பஸ்தல, ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறது போல யாரெல்லாம் ஜெயம் கொள்றாங்களோ அவங்களும் என்னோட சிங்காசனத்துல உட்காருவாங்க, அதுக்கு நான் அருள் செய்யற சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அப்போ சிங்காசனத்துல இவங்க உட்கார்ந்துருக்காங்க.
சிங்காசனத்துல உட்கார்ந்தா ராஜாவா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நியாய தீர்ப்பு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாத்தீங்கன்னா இங்கேயே அதே போட்டுருக்கு பாருங்க, நியாய தீர்ப்பின் அதிகாரம். பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க? தேவதூதர்கள் நியாய தீர்க்கறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிச்சோம். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க நியாய தீர்ப்பின் அதிகாரம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவனை சேர்ந்து 1000 வருஷம் அரசாள்றார்கள். 1000 வருஷம் பிறகு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் டைம், கொஞ்சம் நாட்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? சாத்தானை வந்து விடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக? அங்க சத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகே, அப்போ 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்ல வந்து யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்களோ, ஓகே, சத்தியம் 1000 வருஷம் போதிக்கப்படுறது. போதிக்கப்பட்ட பிறகு டெஸ்ட் வைக்கிறார் காட். இவங்க உண்மையிலேயே வந்து என்னை பின்பற்ற மக்களா இருக்காங்களா, இல்ல சாத்தான் பக்கம் போற மக்களா இருக்காங்களா சொல்லிட்டு. அப்ப சாத்தானை வந்து கட்டி வச்சு சாத்தானை அவுத்து விடுறாங்க. அப்ப யாரெல்லாம் அவன் பக்கம் போறாங்களோ அவங்களை என்ன பண்றாரு? தேவன் நித்தியமா அழிச்சிடறாரு சொல்லி பார்க்கிறோம். அழிச்சிட்ட பிறகு இந்த ராஜ்யம் எப்படி எப்படி இருக்கு? திருப்பியும் என்றென்றைக்கும் வந்து இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க? எப்பயுமே இந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இது தானியேலே நம்ம பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25 கிடையாது, 27ஆம் வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு, ஹோலி பீப்புள் சொல்றது யாரு? சபை. இவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க தான் கிறிஸ்துவோட கூட ஆட்சி செஞ்சவங்க. அது எவ்வளவு நாள் ஆட்சி செய்வாங்களா இவங்க? அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். என்றென்றைக்கு நித்திய ராஜ்யம், அது நிச்சயமா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். என்றென்றைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்களா? இவங்க அரசாளுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதே மாதிரிதான் 22ஆம் வசனம் கூட பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 22. அந்த கொம்பு பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். 22 அடுத்த வசனம் படிங்க. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியில் 22 பகுதியில படிங்க. அதே 22 படிங்க. ஆமா, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை சாரி, அது கிடையாது, 22 படிங்க. சொல்ல படிங்க. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அப்புறம் படிங்க. அதுக்கப்புறம் தான் அது 4ஆம் மிருகம். அப்ப 23 1 படிங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் காலம் வருமட்டம் உதவும். ஓகே, பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி பார்க்கிறோம். சரி, இதை கட்டல ஒன்னும் தெளிவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18ல இருக்கு. 18 படிங்க. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று என்றென்றும் உள்ள சதா காலங்களின் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றான். பாத்தீங்கன்னா இங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்திலேயே 3 வாட்டி கிட்ட என்ன சொல்றாங்க? இந்த உன்னதமானவரின் பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் சொல்லிட்டு யார சொல்றாங்க? இந்த சபை மக்களை. அவங்க என்றென்றைக்கு என்ன பண்ணுவாங்களா? ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பேக் டு நம்ம ரோமன்ஸே வந்துடலாம். இங்க ரோமன்ஸ் வரும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த மக்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. அடாப்டட் சன்ஸ், அடாப்டட் டு சன்ஷிப் சொல்லி பாக்குறோம். இவங்க என்ன இப்ப நம்ம என்ன பண்ணலாமா? இப்ப சபையா இருக்கிற மக்கள் நம்ம தேவனை வந்து எப்படி இயேசு கிறிஸ்து அப்பா சொல்லி சொல்றாரோ, இல்ல பிதாவே சொல்லி சொல்றாரோ, அதே போல நம்மளும் வந்து கூப்பிடுறதுக்கான என்ன இருக்கான்? புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்ட மக்களா இருக்கிறோம். ஓகேவா? ஏன்னா கிறிஸ்து நம்மளுடைய சகோதரர். அப்ப தேவன் யார்? நம்மளுடைய பிதாவா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். அவர் கிறிஸ்து மூலமா நம்ம என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் சொல்லி பாக்குறோம், அவர் விசுவாசிக்கிறதுனால. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து என்ன புரிதல் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோமோ அதே போல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய தேவன் கிட்ட, பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா சொல்லி சொல்ல முடியும். ஓகே, பிதாவே சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்னது? தேவனுடைய அடாப்டட் சன்ஸ், உண்மையான பிள்ளைகள் ஆயிட்டோம். அது நம்ம உண்மையிலே விசுவாசிக்கணும். நம்ம இருதயத்தின் நாளத்துல நம்ம விசுவாசிக்கிற மக்களா இருக்கணும். அப்படி விசுவாசிக்கிறதுனால அர்த்தப்படியா பவுல் என்ன சொல்ற சொல்லி பாருங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. பாருங்க, நம்ம பிள்ளைகளா இருந்தா சுதந்திரம்னா என்னது? அது சொத்துக்கு பங்காளி. கிறிஸ்து கூட என்ன உடன் சுதந்திரர். அந்த ஒரு லேண்ட் வந்து ஒரு கிரவுண்ட் வந்து என்ன பண்றாங்க, 2 பேர் இருந்தாங்க. அது இன்னும் 2 பேர் தத்து பிள்ளைகள் வரும்போது நாளாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அதே போல நம்மளும் என்ன பண்றோம், கிறிஸ்துவனே கூட உடன் சுதந்திரவாளி ஆயிட்டோம். அந்த ஹையர்னா என்னது? அந்த சொத்துக்கு வந்து பங்காளி சொல்லி பாக்குறோம். படிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரரும் ஆமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ அவருடைய பின் ஓகே, நம்மளுடைய சகோதரனாகிய இல்லைன்னா நம்மள முன்னாடி போயிட்டு இருக்கிற சகோதரராகிய கிறிஸ்து, நம்மளுடைய நண்பராகிய ஃப்ரெண்ட் ஆகிய ஓகே கிறிஸ்து, அவரை போலயே நம்ம வந்து பாடுபட்டால் நம்ம அந்த மகிமைக்கு போவோம். அதனால்தான் தெசலோனிக்கேயர் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் சொல்லி நம்ம பாக்குறோம் வசனத்தை. ஓகே, 1 தீமோத்தேயு நினைக்கிறேன், 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் சொல்லிட்டு. அவ பாத்தீங்கன்னா இந்த மகிமை வந்து எவ்வளவு பெருசு. இதை வந்து என்னதுன்னா நம்ம நம்ம தேவனுடைய புத்திரர் ஆகிறோமா, புத்திரர் ஆகிட்டு நம்ம என்ன பண்றோம், அவரோடு கூட என்றென்றைக்குமே இருக்கிற மக்களா இருக்கிறோம். ஓகே, உடன் சுதந்திரவாளியா இருக்கிறோம். இந்த உடன் சுதந்திரவாளியா இருக்கிறது வந்து கலாத்தியர்ல வந்து ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பார்க்கலாம். கலாத்தியன்ஸ் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்தே படிங்களா, 1ல இருந்து 7 வரைக்கும். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகே, இங்க சுதந்திரவாளி சொல்றது யார சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சபை மக்களை சொல்றாங்க. அப்ப அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவன் எப்பயுமே என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து யாராவது வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்றானா, அவன் அடிமையா தான் இருக்கணுமா. அடிமைன்னா என்னது, அவங்க சொல் பேச்சு கேட்கணும். இவன் போவாத பாத்துக்கோப்பா சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அந்த வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்க, அவனை வந்து இங்க போவாத அப்படி பிடிச்சி போவேன்னா சொல்லுவாங்க, பிடிச்சி இழுப்பாங்க, இங்கே வா சொல்லி தூக்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னதுன்னா அவங்க கீழே தான் சப்ஜெக்டட் என்னது, அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்கணும் சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க அடுத்த வருஷம். குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரர்களுக்கு வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். கரெக்ட். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம ஞானசனம் பெற்று நம்ம இந்த இயேசு கிறிஸ்துடைய விசுவாசி நம்ம வந்து சபை ஆயிட்டோம். ஓகே, அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த அடிமைத்தனத்துல நம்ம வந்து இருக்கிறோம். இந்த பூமியின் அடிமைத்தனத்துல நம்ம இருக்கிறோமா. ஓகேவா, அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி எப்ப அடைவோம், கிறிஸ்து வரும்போது நம்ம அடையும் போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஏற்ற வேலையில அவர் வந்து அனுப்பினாரு. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் முதல் வருகையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. முதல் வருகையில வந்து பாத்தீங்கன்னா காலம் அது வரைக்கும் அடிமைத்தனத்துல இருந்தீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, இந்த அடிமைத்தனத்துல இந்த கார்டியனை என்ன பண்ணிட்டாரு, விலக்கிட்டாரு சொல்லி பாக்குறோம். விலக்குனதுனால நம்ம என்ன ஆயிட்டோம், இப்போ டைரக்டா அப்பா பிதாவே சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை வந்து தேவன் கொடுத்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நம்ம என்ன ஆகிறோம், உண்மையிலே அந்த மகிமையும் கனத்தையும் நம்ம வந்து பாப்போம் சொல்லி பாக்குறோம். அவருடைய 2ஆம் வருகையில நம்ம என்ன பண்ணுவோம், பிதா கிட்ட சேர்க்கப்படும் போது நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம கூட இருந்து நம்ம அப்பா சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவன் வந்து கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிருபை செய்ததை வந்து நம்ம நேரடியாக நம்ம பார்ப்போம். இப்பயும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை வந்து அப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து தேவன் வந்து கிறிஸ்து இயேசு மூலமா நம்மளுக்கு வந்து அந்த கிருபையை கொடுத்துருக்கா சொல்லி பார்க்குறோம். படிங்க அப்படியே. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திர நானே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஓகே, கிறிஸ்து மூலமாய் நம்ம என்ன பண்றோமா, தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சொத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மளும் பங்காளி சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தேவதூதர்களை வந்து பாத்தீங்கன்னா புத்திரர்கள் சொல்லி சொல்லவே இல்லை யாரையுமே. கிறிஸ்து மட்டும் தான் என்னது புத்திரரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அது கூட படிக்கலாம். எபிரேயர்
1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? எப்போதாவது யாருக்காவது சொன்னதுண்டா சொல்லி சொல்லும்போது இப்ப யாருக்குமே சொன்னது கிடையாது. ஆனா கிறிஸ்துக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே விஷயத்த நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, சபையாகிய மக்களுக்கு என்ன பண்றாராம், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாராம் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, கிறிஸ்துவ விசுவாசிச்சு வர மக்கள் எல்லாருமே என்னதான், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்கன்னா இவங்க யாரு, இவர்களும் தேவர்களா இருக்காங்களாம், காடா இருக்காங்க சொல்லி போட்டிருக்கு. வேணா படிங்க. சங்கீதம் 82 82 இல்ல 83 நினைக்கிறேன். 82 6 6 படிங்க ஃபர்ஸ்ட். 82 6. அதான். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஹை. இப்ப யாரெல்லாம் வந்து உன்னதமானவரின் மக்கள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே யாரு, யூ ஆர் ஆல் காட்ஸ், கடவுள்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நானும் ஒரு கடவுள் தான்ப்பா சொல்லிட்டு. ஓகே, யோவான் 10 இங்க பாத்தீங்கன்னா 33 34 படிங்க. 34 அது 36 வரைக்கும் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வெயிட், இங்க தேவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க வேதத்தில் எழுதவில்லையா சொல்லி கேட்கிறாரு. எந்த வசனத்தை கோட் பண்றாரு, நம்ம பார்த்த சங்கீதம் 82 6 தான் கோட் பண்றாங்க. ஏன்னா தேவரோட பிள்ளைகள் தான் என்ன பண்ண முடியும், தேவர்கள் சொல்லி முடியும், காட் சொல்ல முடியும். இதுக்கு முந்தின வசனம் படிங்க 33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்கிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார். மனுஷனா இருக்க நீ தேவன் என்று நீ கிளைம் பண்ற, அதனால உன் மேல கல்லெறிகிறோம் சொல்லி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எந்த வசனத்தை கோட் பண்றாரு, நான் தேவனுடைய குமாரன்பா, அதனால நான் தேவனா இருக்கிறேன் சொல்லி இந்த வசனத்தை கோட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அப்படியே 35 படிங்க, 35 36. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? நான் என்ன சொல்றேன், தேவனுடைய குமாரன் தானே சொல்றேன். அது ஏன் வந்து நீங்க வந்து தப்பா இது பண்றீங்க, உங்க வசனமே அப்படித்தானே போட்டிருக்கு, யாரெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளோ அவங்க தேவர்களா இருக்காங்க சொல்லி தானே போட்டிருக்கு சொல்லி அவர் டைரக்டா வசனத்தை கோட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அப்போ எப்படி வந்து இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்து இருக்கும்போது அவர் வந்து தேவனா இருக்காரு சொல்லி கிளைம் பண்றாரோ, அதே போல பாத்தீங்கன்னா இங்க நம்மளும் தேவனுடைய குமாரனா இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலமா அப்ப நம்மளும் என்ன ஆயிடுறோமா, இங்கே காட்ஸா இருக்கிறோம் சொல்லி இங்க பாக்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பயங்கரமான கிளைம். ஆனா இது வந்து வசனத்தின் மூலமா நம்மளுக்கு வந்து தெளிவா போட்டிருக்கு வேற, இயேசு கிறிஸ்து இதான் சாட்சி சொல்றாரு. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். இதுல ரோமர்லயே நம்ம ஒன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. என்னதுன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து புத்திர ஸ்வீகாரம் பெற்ற மக்களா இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகிமை இந்த கலாத்திரல படிக்கும்போது கூட நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம புத்திர ஸ்வீகார பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பா பிதாவே சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை தேவன் வந்து கொடுத்திருக்கா சொல்லி பாக்குறோம். நம்ம என்ன பண்றோம், ஆனாலும் இன்னும் அந்த மகிமைக்கு நம்ம போல. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்றோமா, அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறோமா. ஓகே, எப்படா நம்மளோட மகிமை வரும் சொல்லிட்டு வேணா படிங்க. அதுக்காக இந்த உலகமும் வந்து உலகத்துல இந்த கிரியேஷன் என்ன பண்ணுதான், பிரசவம் படுதான். ஓகே, எங்கன்னா ரோமர் 8 22 23. 22 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். என்னது, நம்ம புத்திர சுவீகாரம் அடையிறதுக்காக நம்ம என்ன பண்றோமா,
நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்படா நம்ம வந்து தேவனை பார்ப்போம், கண்ணால பார்ப்போம், எப்ப நம்ம வந்து அங்க ரீச் ஆகும் சொல்றத நம்ம நமக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்றோம், விருப்பப்படுறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னது, நம்ம பரலோக அழைப்பு, நம்ம வந்து மகிமையின் கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்தை கொடுக்குறாரு. அப்புறம் கிறிஸ்துவனை கூட சிங்காசனத்துல உட்காரப்படுறோம். நம்ம மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை வந்து ராஜாவை முடிசூட்டுறாரு. உலகத்தை மட்டும் ஆளுகை செய்யாதபடிக்கு அண்ட சராசரத்தையும் தேவதூர்களும் நியாயத்தை இருக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரு. நம்மளுக்கு இம்மார்டல், ஓகே, சாகாமை அழியாமை உள்ள பாடியை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். புத்திரராக இருக்கிறது மட்டும் கிடையாதுபடிக்கு நம்ம என்ன பண்றோம், அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளியா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுதந்திரத்துக்கு பங்காளியா இருக்கிறோம். எல்லா சொத்துக்கும் தேவன் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு, அண்ட சராசரத்தையும். நம்ம வந்து இங்க இருந்து பூமியில இருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தான் தெரியுது. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த யூனிவர்ஸ்ல. ஓகே, ஒரு ஸ்டார்ஸும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் அதிகாரியா யார் இருக்கு, கிறிஸ்து இருக்காரு. அவர் கிறிஸ்து கூட நம்மளும் என்ன இருக்குமா, சுந்தர வழியா இருக்குமா. அந்த வசனம் வேணா படிச்சிடலாம். கிறிஸ்து எவ்வளவு பெரிய, யாருக்காக இந்த உலகம் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லி போட்டிருக்கு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் போட்டிருக்கல, சன் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட், குமாரன். ஓகே, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவரைக்கென்றும், ஃபார் ஹிம் சொல்லி பார்க்கிறோம். அந்த எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் நாமத்துக்கு மேலாக கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்காரு. அந்த எல்லா கிரியேஷன்ஸையும் ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரத்தை வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு, கிறிஸ்து கொடுத்திருக்காரு. அதோட கூட யாருக்கும் கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம், சபையாகிய சரீரம். ஓகே, கிறிஸ்துவின் சரீரம். 2 பேரும் சேர்ந்து சகோதரர்கள். ஓகே, 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரே சரீரமா என்ன பண்றாங்க, இந்த ஆளுகை அவருடைய கூட நம்ம ஆளுகை செய்யறதுக்கான அந்த வல்லமையை கொடுத்திருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிவார்டு, அந்த சபையின் ரிவார்டு, அழைப்பின் ரிவார்டு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு ரிவார்டை நம்ம பெற்றுக்கிறோம். ஓகே, பெறப்போறோம். ஸோ இந்த அழைப்புக்குள்ள நம்ம வரோம். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும் சொல்லி பார்க்குறோம். ஆனா இந்த ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரேஸ்ல ஆரம்பத்துல வந்து கொண்டு வந்து விட்டுட்டாரு. இதுக்கு மேல நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும், இதை பிரவேசிக்கணும். இதுலதான் வந்து நம்ம பிலிப்பியரோட நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2, 13, 12, 13 படிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஓகே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங்கோட என்ன பண்ணுங்க, எப்படியாவது நான் இந்த கோல்ல ரீச் பண்ணணும், வெற்றி பெறணும். அப்ப சபையின் அழைப்பு வந்து எவ்வளவு பெரிய மகத்துவமானது. ஓகே, அதுக்கு நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு பிதாவின் சித்தம் என்ன சொல்லி தெரிஞ்சு நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். ஏனெனில் அடுத்த வசனம், தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆரம்பத்துல என்ன நான் செய்யணும் சொல்றது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு தேவன் வந்து ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வந்து ரேஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணோம், இதை தெரிந்து கொண்டு விருப்பத்தை செய்கையும் விருப்பத்தையும் தேவனுடைய சித்தம் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உறுதியா பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஓட்டத்துல வந்து ஓடணும். பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம விழுந்துராத படிக்கு, இடதுபுறம் வலதுபுறம் பார்க்காத படிக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திரராகும் படிக்கு அழைக்கப்பட்ட மக்கள். ஓகே, அது கூட நம்ம பார்க்கலாம். ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரம். ஓகே, அவங்கதான் அழைக்கப்பட்ட மக்கள். ஆனா அவங்களுக்கும் இந்த அருள் கொடுக்கப்பட்டதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லி பார்க்குறோம், அவங்களுடைய அவிசுவாசத்தினால. ஓகே, 4ஆம் வசனம் படிங்க. எல்லாம் 2, 3, 4 படிங்க. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என்னதுன்னா இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வாய்ப்பு வரல சொல்றது வந்து பவுலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அவங்களுக்காக நானே வந்து வெளில போகணும்னு நினைக்கிறேன்,
சொல்லி சொல்றாரு. அப்படியே படிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, ம். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. வெயிட் பண்ணுங்க. என்னதுன்னா புத்திர ஸ்வீகாரம் பாருங்க. தேர் இஸ் த அடாப்ஷன் ஆஃப் த சன்ஷிப். அவங்க தான் குமாரர்கள், ஆக்சுவல் குமாரர்கள். ஓகே, தேவனுடைய அழைப்புல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தான் அந்த மகிமையில கொண்டு வரதுக்கு, தேவன் கொண்டு வரதுக்கான ஆட்களே அவங்க தான். ஓகே, இந்த வாய்ப்பை பெற்ற சபையின் அழைப்பை பெற்றவங்களே அவங்க தான். ஆனால் தான் ராஜ்யம் இப்போ வந்துருமா கேட்கும்போது இந்த பிதாவின் ஆதீனத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பிதாவுக்கு ஏற்கனவே வந்து திட்டம் என்னதுன்னா புறஜாதி மக்கள் என்ன பண்ணணுமா? இந்த அழைப்புக்குள்ள வரணுமா? ஓகே, அந்த மகிமையில வரணுமா? பிள்ளைகள் அல்லாத மக்களை அவருடைய பிள்ளைகளா தேவன் என்ன பண்றாரு? ஏத்துக்கொள்றாரு சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க. 24 24 25 அதே அதிகாரத்துல 24 25. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிடம் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருக்கிறவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். பாருங்க, யாரு புறஜாதி மக்களை வந்து ஜனங்கள் அல்ல, உங்களை ஜனங்களாகவும் சிநேகிக்கப்படாத மக்களாகி நம்மள சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் தேவன் அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொன்ன இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். யாரு? புறஜாதி மக்கள். அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பிளாக்கியம் பெற்றிருக்கோம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கோம். ஓகே, அப்போ இந்த சபையின் அழைப்பு வந்து எவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பு சொல்றதை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ற மக்களா இருக்கணும். இந்த பூமிக்கான வாழ்க்கையை வாழாதபடிக்கு நம்ம தேவனுக்கு என்று மகிமையின் வாழ்க்கையை நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் கொஞ்சம் பேர் மட்டும் தான், அவங்க கடற்கர மணலா திறதையா இருந்தாலும் வெறும் கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்ணப்பட்டாங்க? அவங்க புத்திர ஸ்வீகாரத்தின் அந்த அழைப்புக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு, அந்த மகிமையில் கொண்டு சேர்க்கும்படிக்கு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ள வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மிச்ச பேருக்குள்ள இந்த சபையின் அழைப்புல வந்து கொடுக்கப்படல. ஓகே, இந்த வாய்ப்பு வந்து இந்த டைம் மட்டும் தான் இருக்கு. கிறிஸ்துவோடைய அந்த பத்திகோஸ்தி நாள்ல இருந்து பர்சாவினால் ஞானஸ்தானம் பெற்றதுல இருந்து இங்க வந்து இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகைக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்ற மக்களா இருக்கிறோம். இது நம்ம எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து உண்மையுள்ள மக்களாய் இந்த சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம பின்பற்ற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, எப்படி இந்த பயத்தோட நடுக்கத்தோட இந்த ஓட்டத்துல நம்ம ஓடுறது சொல்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். தேவனுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து இருந்த அந்த சித்தம் என்னதென்று நம்ம தெளிவா புரிந்து நம்ம அதன்படி நம்ம நடக்கணும்னா என்ன சித்தம், தேவனோட சித்தம் சொல்றதை நம்ம வந்து அடுத்த பாடங்கள்ல நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க, கீழே கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதில் தருவோம். ஓகே, நன்றி.